ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 29/12/2025 பாக்யதாரா BD 3-5க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. வேணுண்டா பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. டெய்லி எனக்கு போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 275. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 465. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 880. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 060ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங்களை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை நம்மளுக்கு பாக்கியதாராங்கிற கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் தான் நம்மளுக்கான கெஸிங் நம்பரை கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்தந்த ட்ராக்களை வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திங்கள் டு திங்கள், செவ்வாய் டு செவ்வாய், புதன் டு புதன் சொல்லிட்டு. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல். ஸோ மிஸ்ஸிங் சீரியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1லேருந்து நம்மளுக்கு வந்து 0 வரைக்கும் உள்ளது தான் மிஸ்ஸிங் சீரியல். அதாவது SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து இது 10 நம்பர்ஸ். இந்த 10 நம்பர்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வந்தாகணும். 10 ட்ராக்குள்ளே வரணும். ஸோ அப்படி வராத நம்பர்ஸை தான் நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லுவோம். ஸோ அப்படி மிஸ் ஆகிறது தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான மிஸ்ஸிங் சீரியல். அப்படி பார்க்கும்போது இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் இது வரைக்கும் வரல நண்பா. அதுதான் நம்ம இந்த ட்ராவுக்கு போர்டாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி மிஸ் ஆகி வர நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மேக்ஸிமம் போர்டுக்கு போகும். அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு சி போர்டில் நிற்கும். ஸோ இது போர்டு கெஸிங்கிறதுனால நம்ம வந்து போர்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். வேண்டாம் நீங்கள் இதை சி போர்டில் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஆல் போர்டில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 மிஸ் ஆகிருக்கு நண்பா. இதில் ஒரு ரிசல்ட்டையும் கவனிச்சிட்டு வாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே கீழே எழுதிடலாம். அதாவது போர்டு அல்லது ஆல் போர்டு. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 தான் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இந்த ட்ரா நம்மளுக்கு 1 மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் 1உடைய ஆப்போசிட் நம்பர் 0 கிடச்சிருக்கு. அப்போ 1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த 0வை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் நம்பர் தான். ஆனால் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 தான் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர். இப்போ இதை ரிசல்ட்டுக்குள்ளே 1 by 1 செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் வந்து இந்த 969லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதிலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இதில் இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6, 7, 8, 9. அப்போ இது நம்மளுக்கு 10வது ட்ரா. ஸோ 10வது ட்ரா நம்மளுக்கு கேள்விக்குறி. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 9 6 9 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 6 இருக்குது. அதுக்கு அடுத்த ட்ரா கவனிச்சிங்கன்னா 9 3 0 இந்த இடத்துல புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 0. அதுக்கு அடுத்த ட்ரா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 5 3 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புது நம்பர் வந்து 2 5. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 4 0 2 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 மட்டும் தான் புது நம்பர். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 6 9 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புது நம்பர் வந்து 7. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா 5 நம்பர்ஸ், 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவில் நம்மளுக்கு மொத்தமாக 2 4 6 2 8 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ ரிமைனிங்கில் ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வராத நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பர்ஸ். இதில் கவனிங்க 6 9 3 0 2 5 4 7 1 8 நம்மளுக்கு இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு V9ல் நம்மளுக்கு 1 8 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு.
இதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசல்ட்டையும் கவனிங்க. இது 5 ட்ரா ரிசல்ட் நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் நம்ம அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ அடுத்த ட்ரா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த 769க்கு அப்புறம் வந்தது வந்து 060. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் புது நம்பர் எதுவுமே இல்லை. அதனால் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து கேள்விக்குறி தான் V9 படி. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 880ன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 8 அடிக்கிறாங்க நண்பா. 8 அடித்ததோட நம்மளுக்கு இங்கே V9 = 1 ரிமைனிங்கில் ஆகுது. அப்போது அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 465 இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே இல்லை, 1 மட்டும் தான் நம்மளுக்கு ரிமைனிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு கடைசியாக 275 அடித்தாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ரிமைனிங். அப்போது இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 மட்டும் தான் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்குது. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 1 வர தான் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இங்கே 1 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டடுக்கு நான் வந்து இங்கே வந்து 0 கொடுத்துருக்கேன். 1 அல்லது 0ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ 8 அடிச்சிருக்காங்க. அப்போ 8 அடிக்கையில் என்ன அடிச்சிருக்காங்கன்னா 880ன்னு தான் அடிச்சிருக்காங்க. அப்போது நம்ம இங்கே வந்து 0 வந்து நம்ம 1ோடைய ஆப்போசிட் நம்பர்ஸாக அந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல 1ோட 8ஐயும் சேர்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் தான் வரும் நண்பா. அப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த நம்பர்ஸை உருவாக்கணும்னா இதுலேருந்து நம்மளுக்கு பெயர்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு பெயர்ஸுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பெயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10 18 08 இதை திருப்பி போட்டோம்னா 01 81 80. ஸோ இந்த மாதிரி வரலாம். ஒருவேளை இதெல்லாம் எனக்கு அதிகப்படியான நம்பராக இருக்குது, இது ஒன்றும் புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 தான் இந்த ட்ராவுக்கான சான்ஸு. சப்போர்ட்டில் நம்மளுக்கு வந்து 8ம் 0வும் இருக்குது. ஏன்னா 8 பழைய நம்பர், அதை வச்சு நம்மளுக்கு 0 அடித்ததுனால நம்மளுக்கு வந்து 0 வந்து 8ஓட ஆப்போசிட் நம்பராக போகுது. ஏன்னா 1ோடைய V9 வந்து நம்மளுக்கு வந்து 8 அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 0வையும் 8ஐயும் வந்து சப்போர்ட் நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை குழப்பமாக இருக்குது அப்படின்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ண கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. அதை மட்டும் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி திங்கட்கிழமை 29/12/2025 பாக்கியதாரா பீடி 3-5க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஏன்னா இடையில வந்து ஒரு சில நம்பர்ஸில் வந்து நான் மாற்றிருப்பேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நின்றுருந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.